என்ன படிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆலிஸ் இன் அட்வென்ச்சர். இப்போது நான் ஆலிஸ் இன் அட்வென்ச்சர் பார்ட் 1 எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பாருங்கள். நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கன்னா வந்துடுமோ, ஆலி டெல்லிங் ஸ்டோரி. இது எல்லாருக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ நான் பார்ட் 2 கதை சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எதில் விட்டோம்? அந்த பொண்ணு நடுவில் போச்சு. உலகத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு கீழே புல்லில் விழுந்தான். அதனால் அடிப்படலை. ஒரு சாஃப்டாக, ரொம்ப இதுவாக சாஃப்டாக, அதனால் ஒன்றுமே ஆகலை. அப்போது அவன் உள்ளே போகும்போது அங்கே ஒரு பெரிய ஆள். அங்கே நடுவில் ஒரு கிளாஸ் டேபிள். என்ன தெரியுமா இருந்தது? அந்த கிளாஸ் டேபிள் மேலே ஒரு சின்ன பாட்டிலும் ஒரு சாவியும். அவன் அந்த சாவி, அந்த பாட்டில் எதுக்குன்னு தெரில, அதனால அந்த சாவியை மட்டும் அங்கே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டோர்ஸ் இருந்தது. எல்லாமே சின்னது பெருசு. அந்த மொத்த ரூம் அளவுக்கு பெருசு. அந்த மொத்த ரூம்னா அது எவ்வளோ பெருசு தெரியுமா? அது வந்து ஒரு 3 மாடி பில்டிங் அளவுக்கு பெருசு. ரொம்ப பெருசு. அந்த ரூம் அளவுக்கு இருக்கும், சின்னதாக இருக்கும். அப்போது 15 இன்ச்சஸ்க்கு வெறும் ஒரு சின்ன டோர் பார்த்தா. அந்த டோருக்கு அந்த சாவி பத்துருச்சு. இப்போ அவளால் அதுக்குள்ளே போக முடியல. பார்க்க மட்டும் செஞ்சு அழகாக இருந்தது. ஒரு கூல் ஃபவுண்டைன், ஒரு கூல் கார்டன், ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அப்போது அவள் அந்த ட்ரிங்க் மீன் இருந்ததை குடித்த உடனே அவள் ரொம்ப சின்னதாகிடுச்சா. அவள் கூட்டிகிட்டு அந்த டேபிளோட சாவியை மேலே வச்சதுனால அவள் அந்த டேபிள் சின்னதாகிட்டாலா. இப்போ அவளால் எடுக்கவும் முடியல. அந்த கிளாஸ் டேபிள்ன்றதுனால நல்லா வலிக்கிட்டு எடுக்க முடியலை. மறுபடியும் ஈட் மீன்றதை பார்த்துட்டு அவள் அதை எடுத்து சாப்பிட்டா. அதுக்கடுத்து அந்த ரூம் அளவுக்கு அவள் தலையை ரூஃபில் முட்டி இப்படி குனிடா மாதிரி போயிட்டு நின்றுட்டான். அதுக்கடுத்து அந்த ஒயிட் ரேபிட்டை ஃபாலோ பண்ணி வந்தாலா, அதை காணும். அப்பயே காணும் கீழே குதிக்கும் போதே. இப்போ வந்து பார்ட் 1ல் குதிச்சாங்களே, அப்பயே காணும். கீழே விழும்போதே இல்லை. இப்போது அந்த ஒயிட் ரேபிட் வருது. காணும்னு சொல்லிட்டு ஒரு விசிறியும் ஒரு க்ளவுஸும் இருந்தது. அந்த பொண்ணு அந்த க்ளவுஸை போட்டு இப்படி விசிறி இப்படி வீசுறா. அவள் திருப்பி சின்னதாயிட்டா. அப்போது அவள் அழுதால. அவள் பெருசாகும் போது அழுதா. அந்த தண்ணி வந்து கடல் தண்ணி மாதிரி இருந்தது. இப்போது அவள் அந்த சாவியை எடுத்துக்கிட்டு கீழே போயிட்டு அவள் அந்த டோருக்குள்ளே போயிட்டான். நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.